ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா மதிமாறன். இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எம்எஸ் பாஸ்கர் அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. பொண்ணு வந்து எல்லாரும் மாதிரி நார்மலா இருக்காங்க. பையன் வந்து கொஞ்சம் குள்ளமா இருக்காங்க. வளர வளரதான் தெரியுது குள்ளமா இருக்காங்க அப்படின்னு. கூட படிக்கிற பசங்க இல்ல ஊர் மக்கள் எல்லாருமே வந்து கிண்டல் பண்றாங்க. அதை பத்தில அவர் பெருசா எடுத்துக்கல. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ரொம்ப அறிவு கூர்மையா இருக்காரு. அவங்க அக்கா வந்து அப்படியே ஆப்போசிட், படிக்கிற சப்ஜெக்ட்ல எல்லாத்துலயுமே கோட்டை விட்டுருவாங்க. இவர் வந்து வேற காலேஜ் சேர்றாரு, உங்க அக்கா வந்து வேற காலேஜ் சேர்றாங்க. படத்துல குள்ளமா இருக்காரு இல்லையா, அவருடைய பேர் வந்து நெடுமாறன். அந்த நெடுமாறன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறாரு. அவங்க அக்கா வந்து வேற காலேஜ் சேர்ந்துடுறாங்க. ஏன்னா இவர் நல்லா படிக்கிறதுனால இவருக்கு வந்து சீட் வேற பக்கம் கிடைக்குது. ரெண்டு பேருமே படத்துல வந்து ஒரே இடத்துல தான் அந்த பஸ்ல ஒரே ஜாண்டி தான் பண்றாங்க. ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க. இவங்க அக்கா லவ் பண்ணும்போது மட்டும் ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. இவங்க அப்பா வந்து பொண்ணு படிக்கும், பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு நிறைய கனவு வச்சிருப்பாரு. ஆனா அதெல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு தற்கொலை பண்ணிக்குவாரு. எம்எஸ் பாஸ்கர் அந்த இடத்துல வந்து நடிப்பு நல்லா கொடுத்துருந்தாருங்க. அவர் வந்து நடிப்புல வந்து நடிப்பு அரக்கன்னே சொல்லலாம். ஏன்னா எஸ் சூர்யா வந்து நடிப்பு அரக்கன்னு சொல்றாங்க. இவருக்கும் ஏதோ ஒரு டைட்டில் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு நடிப்புக்கு வந்து ஒரு சல்யூட்டே போடலாம். அந்த மாதிரி ஒரு நடிப்பு மன்னன். கதையை மறந்துட்டு பாருங்க. அப்பா அம்மா வந்து தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் இவங்க அக்கா வந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க, அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிற அந்த நெடுமாறன் வந்து தேடி போறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன நபர்களை சந்திச்சாங்க, என்னென்ன பிரச்சனைகள் வந்து சந்திச்சாங்க அப்படிங்கறதான் படத்தோடைய ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான். இதுக்குள்ள வந்து இவ்வளவு த்ரில்லர் சஸ்பென்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு த்ரில்லிங் ஃபேக்டர், உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கா ஒரு சப்ஜெக்ட் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் பாருங்க. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே வந்து நீங்க அடுத்து தான் நடக்கும் அப்படின்னு சஜெக்ட் பண்ண முடியாது. அந்த படத்துல லவ் போர்ஷன்ஸ், அந்த மேக்கிங் விஷுவல்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. படத்துல நெடுமாறன் அவர்கள் வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபெக்டா நடிச்சிருந்தாரு. அடுத்து இவானா கிளைமேக்ஸ் கட்சியில நடிப்பு வந்து வேற லெவல்ல கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவரும் வந்து நடிப்பு நல்லா கொடுத்திருந்தாரு. படத்துல வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஒரு உருவத்தை வச்சு ஒருத்தர் வந்து கேலி பண்ணக்கூடாது, அவரு எல்லாரும் மாதிரி சக மனுஷங்களாம் வந்து மதிங்க அப்படின்னு வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து சொல்றாங்க. ஆனா யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, உருவ கேள்வி பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம தான் வந்து காதை பதிக்கணும் அப்படின்னு வந்து கடைசியில முடிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. மொத்தத்துல படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு கிடையாது. படத்துல வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.